ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்களில் வந்து பின்னால் பேக்ரவுண்டில் வந்து மியூசிக்கலோ இல்லை பாடல்கள் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஷார்ட் நான் பாலிசி அப்படின்னு சொல்லி வருது. இது வராமல் காப்பிரைட் ஃப்ரீயான சாங்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி காப்பிரைட் ஃப்ரீயான சாங்ஸ்களை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இந்த நான் ஷார்ட்ஸ் பாலிசின்னு சொல்லி வராமல் இருக்கிறதுக்கு வந்து காப்பிரைட் ஃப்ரீயான சாங்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்படியே பார்க்குற வீடியோக்களை வந்து லைக் பண்ணி விடுங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்களில் வந்து ரீல்ஸ் பண்ணுவீங்க. அதாவது இப்போ மியூசிக்கில் பேக்ரவுண்டில் வந்து சாங்ஸ் போகும், அதுக்கு வந்து நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னால் ஒரு காமெடி, ஒரு ஃபிலிமில் ஒரு காமெடி ஒரு கிளிப் ஒன்றுக்கு வந்து நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம். இது மாதிரி பண்ணும்போது காப்பிரைட் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் யூடியூப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்ல வந்து அவங்களுடைய ஸ்டுடியோவில் வந்து நிறைய காப்பிரைட் ஃப்ரீயான ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லாமே வந்து காப்பிரைட் ஃப்ரீயான விஷயங்கள் தான். சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மூவிக்கில் இருக்கிற சின்ன சின்ன கிளிப்புகளாக இருக்கட்டும், எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். அதோட வந்து இன்னொரு மெத்தடும் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். உங்களோட யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிரியேட் ஷார்ட்டை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் லைவாக வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து கேலரிலேருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துகிட்டு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்கிறேன், டவுன் கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து பாருங்கள், மேலே இந்த ஹெட் சவுண்ட்னு சொல்லியிருக்கு. நான் இந்த ஹெட் சவுண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணிட்டு போனால் அந்த யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிடும். இதில் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ தமிழ் சாங்ஸ் இருந்தால் தமிழ் சாங்ஸ்னு சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. தமிழ் காமெடின்னு சொன்னால் காமெடியை வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஆடியோக்கள் தான் வரும். இதில் வர ஆடியோக்களில் வந்து டியூரேஷனும் போட்டிருக்கீங்க எவ்வளோ நேரம் சொல்லி, அதை வச்சு நீங்கள் உங்களோட ஷார்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிவிட்டு அடுத்தது ரெடியானது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்து உங்களோட ஷார்ட்ஸுக்கு தேவையான வந்து தம்ப்லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. தம்ப்லைனில் வந்து நீங்கள் போட்டிருக்க வீடியோலேருந்தே தான் செலக்ட் பண்ண முடியும், வேறு இதில் பண்ண முடியாது. இந்த எடிட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களோட ஷார்ட்ஸில் எந்த இடத்துல வீடியோவில் கேப்சர் வந்து வரணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டைட்டிலை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. டைட்டில் கொடுத்துட்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாங்க. வீடியோ அப்லோட் ஆகி முடிஞ்சது உங்களுக்கு தெரியும். YT ஸ்டுடியோவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்கள் கொடுக்க போகிறீங்க சொன்னாலும் டெக்ஸ்ட்கள் வந்து கொடுத்து வீடியோ வந்து பப்ளிக் பண்ணிக்கொள்ளலாம். இதனால் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரப்போகல. ஏன்னா இது யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து கொடுத்துருக்கிற ஷார்ட்ஸ்கள். இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அடுத்தது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னொரு டெக்னிக் இருக்குது, நான் வீடியோவில் கடைசியில் சொல்லணும்னு சொல்லி. நிறைய வெப்சைட்டில் இருக்குது காப்பிரைட் ஃப்ரீயான சாங்ஸ், இமேஜஸ்கள், அதோட மியூசிக்கில் இருக்கிற வந்து நிறைய காப்பிரைட் ஃப்ரீயான வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதனாலேயும் உங்களுக்கு எந்த விதமான காப்பிரைட் பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நீங்கள் யூடியூப்பில் இருக்கிற ஸ்டுடியோவில் இருக்கிற சாங்ஸ்கள் பிடிக்கலாம்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய்ட்டு சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான சாங்ஸ்கள் எடுத்து வந்து நீங்கள் என்ன எடிட் வெப்சைட் வச்சுருக்கீங்களோ, வீடியோ எடிட்டிங் வெப்சைட் வச்சுருக்கீங்களோ அதில் போயிட்டு வீடியோக்களை எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த நான் குறிப்பிட்ட சில உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து நான் சொல்கிறேன், பேரில் சொல்கிறேன், இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். பார்த்து ஒரு 6 மாதிரி கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் போயிட்டு இதில் தேவையான இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக்கோ, ஃபோட்டோஸோ இல்லை வீடியோக்களை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய வெப்சைட்டுகள் இருக்குது. இந்த பொதுவாக இந்த 5 வெப்சைட்டுகள் வந்து போதுமானதாக இருக்கும். இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.